சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழி. பாதை இல்லாத போதும் உங்கள் பாதங்களை பதிய வையுங்கள், புதிய பாதையாகட்டும். நாம் உயரும்போது சில விமர்சனங்கள் வரும். அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் நமக்கே சொந்தம். முதலில் உங்களை நேசியுங்கள். உங்கள் உடலையும் உள்ளத்தையும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு இயற்கையை சார்ந்திருங்கள். காலம் கடந்து சென்றாலும், மனம் உடைந்து நின்றாலும், கனா கரைந்து விட்டாலும், உறவுகள் உதறிச் சென்றாலும் நீங்கள் உங்களுக்காக இருக்க வேண்டும். உங்கள் லட்சிய கனவை துரத்தி அடைய வேண்டும். வலி என்ற ஒன்றை ஒதுக்கிவிடாதீர்கள். அதுதான் உங்களை வலிமையாக்கும். தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதீர்கள். அதுவே உங்களை வெற்றியாளனாக்கும். வெற்றி அவ்வளவு தூரத்திலும் இல்லை, தோல்வி அவ்வளவு பக்கத்திலும் இல்லை. போராடுங்கள், தேடுங்கள், நிச்சயம் ஏதாவது கிடைக்கும். சில சமயங்களில் தேடியது, பல சமயங்களில் தேடாதது. சிறகாகவோ இறகாகவோ இருப்பதென்பது அவ்வளவு எளிதல்ல. பார்ப்பதற்கு மென்மையாக தெரிந்தாலும் பறப்பதற்கான வலிமையையும் வலியையும் அவையே தாங்குகிறது. வாய்ப்பு என்பது ஆகாய விமானம் மாதிரி. அனுமதி சீட்டை பயன்படுத்தியவரே ஆகாயத்தில் பறக்க முடியும். அதிர்ஷ்டம் என எண்ணியவர்களால் ஆகாயத்தை மட்டுமே வாடிக்கையாய் வேடிக்கை காணலாம். நீங்கள் கட்ட வேண்டியது உங்கள் வெற்றிக்கான பாலம்தான், உங்கள் வெற்றியை தடுக்கும் சுவர் அல்ல. டிக்ஷனரியிலும் சாக்ரிஃபைஸ் என்ற வார்த்தை சக்சஸ் என்ற வார்த்தைக்கு முன்னால் தான் வருகிறது. எனவே வெற்றிக்கான வாழ்க்கையில் சிலவற்றை இழப்பது தவறல்ல. ஒரு தலைவன் தனக்கென கூட்டத்தை சேர்க்க மாட்டான். அவன் பல தலைவர்களை உருவாக்குவான். நீங்கள் கனவு காண்பது உங்களுக்கு கிடைத்தே தீரும். அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். முயன்று பார்ப்பதில் பிழை ஏதும் இல்லை. வாருங்கள், மீண்டும் ஒரு முறை மட்டும். சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதீர்கள். சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதீர்கள். தடைகள் பல வந்தாலும் தாவி சென்று ஓடுங்கள். சோதனை காலத்தை தூக்கி போட்டுவிட்டு சாதனை காலத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். எல்லா சூழ்நிலையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும். ஓஹோ என்று வாழ்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்களும் உண்டு, ஒன்றுமில்லாமல் வாழ்ந்து ஓஹோவென்று போனவர்களும் உண்டு. வறுமையை கடந்து பாருங்கள், செல்வம் வரும். அழுகையை கடந்து பாருங்கள், தைரியம் வரும். தோல்வியை கடந்து பாருங்கள், வெற்றி வரும். அதன் பின்னே சென்று பாருங்கள், மகிழ்ச்சி வரும். அது நிச்சயம் உங்களை தொடர்ந்து வரும். எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காய போட்டு விடலாம். ஒருவருடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னால் இருப்பது அவமானம், நிராகரிப்பு, தோல்வி மட்டுமே. மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை. நன்றி.